வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் இந்த கந்தன் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு சொல்லிவிட வரவில்லை. இன்று தேய்பிறை சஷ்டி நாள். என் பிள்ளைக்கான ஆசையை மனதார நான் கொடுக்க வந்திருக்கின்றேன். என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நான் சொல்லிவிட வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி இருக்கும் தீமைகளை வேறறுக்க வந்திருக்கின்றேன். கந்தன் இருக்கும் இடம் இனி உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நடத்தும் என்பதனை நான் சொல்லிவிட வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, வார்த்தைகளால் சொல்லி சொல்லி நேரம் கடந்தது எல்லாமும் போதும். இனி அத்தனையும் இந்த கந்தனின் செயலால் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்பதனை மறந்து விடாதே. அப்பன் முருகன் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயமாக இது உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலை வந்தாலும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே வந்த நிலையை நீ விட்டுவிடக்கூடாது. உன்னை தேடி நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையே எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. காரியத்தால் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ சரியாக நடத்திவிட வேண்டும் என்பதனை புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது உனக்கு என்னாலும் மிகப்பெரிய மாற்றத்தை நான் கண்டுகொண்டு உன் கைகளில் ஒப்படைக்க வருவேன் என்பது நீ அறிந்த உண்மைதானே. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு தேவையான விஷயங்களை எல்லாமும் சரியாக எடுத்து சொல்லும். என் பிள்ளையே, நீ இழந்த பல விஷயங்களை உனக்கென கொடுத்துவிட இந்த கந்தன் நான் வந்துவிட்டேன். உன்னை தேடி நீ பெறக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். நான் இருக்கும் நேரங்கள் இனி எந்நாளும் உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது எது, கெட்டது எது என்று நினைத்து இனிமேலும் நீ வருந்திவிட வேண்டாம். உன்னை தேடி நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டும். கந்தன் சொல்லும் சொல்லில் இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உனக்கு நடக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் உன் அப்பன் உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக சொல்லி கொண்டிருக்கிறேன் அல்லவா? ஒவ்வொரு விஷயங்களையும் முன்னின்று உனக்கு நான் நடத்துகிறேன் அல்லவா? என் குழந்தையே, சரியானபடி உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த பாடங்கள் அத்தனையிலும் நீ மீண்டு வர வேண்டும் என்பதனை மறக்காதே. மிகப்பெரிய தருணங்களையும் நீ சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காதே. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கந்தன் சஷ்டி பொழுதில் உன்னோடு பேசுகின்ற நேரம் உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையை பற்றிய பல புரிதல்களை உனக்கு என்னவென்று சொல்லி தந்துவிடும். இந்த வாழ்க்கையை இனி நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு கவனத்தையும் உனக்கு கொண்டு வந்துவிடும். எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாமும் நாம் கடந்து வருகிறோம் என்பதனை உனக்கு உணர்த்திவிடும். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனையும் நான் வருகிறேன் என்பதனையும் புரிந்து கொண்டு நிச்சயமாக என் பிள்ளை நீ எல்லாவற்றையும் சரியாக ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரம் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனையும் நீ நம்ப வேண்டும். கந்தன் இருக்கும் இந்த நேரத்தில் உனக்கு சிறு சிறு பிரச்சனைகளும் சிறு சிறு துன்பங்களும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இதையெல்லாமும் தாண்டி உனக்கு பல அதிர்ஷ்டங்களை நிச்சயமாக என்னவென்று நான் உனக்கு எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் சரியாகவே நடந்தே தீரும் அல்லவா? எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதற்கும் மனம் கலங்கி நிற்காமல் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றிலும் உன் வாழ்க்கையில் அதிசயங்களை கண்டு நீ பேரானந்தம் கொள்ள தயாராக இரு. முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சஷ்டி பொழுதில் கந்தன்
உன்னை தேடி வருகின்ற இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் உனக்கென எடுத்துச் சொல்லும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்காக ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் அத்தனையிலும் உன் வெற்றி உன்னை தழுவும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை நீ புரிந்து கொண்டால் மட்டும்தான் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றும் உனக்கு என்னவென்று புரியும். நான் வரக்கூடிய இந்த சூழ்நிலைகளுக்கு கட்டுப்பட்டு கந்தன் நமக்கு நடத்துவதற்கு நாம் எப்பொழுதும் தெளிவாக ஒவ்வொன்றையும் செய்துவிட வேண்டும் என்று நினைக்கின்ற நீ பிள்ளையானால் எதையுமே உன்னால் கடந்துவிட முடியும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் உன்னால் வாழ்ந்துவிட முடியும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். இதுவரையிலும் நாம் சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ மீட்டு கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னை ஆட்டி படைக்கும் பல துன்பங்களை எல்லாமும் கடந்து நீ நல்லபடியாக வாழ வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எல்லாம் ஒருபுறம் இருக்க, உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்கே என்பதனை நீயே உணர்ந்து கொள்ளும் காலமும் சூழ்நிலையும் கைகூடி வந்து விட்டது என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டியபடி ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ பல முன்னேற்றங்களை நிச்சயமாக கண்டுகொள்வாய் என்பதனை மறக்காதே. கந்தனிருந்து உனக்கு நான் என்ன சொல்ல எண்ணினாலும் நிச்சயமாக அது உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை தெரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்றோடு உனக்கு எல்லாமுமே சரியான ஒரு புரிதலை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு வாழ்ந்துவிட வேண்டும். அப்படி நாமத்தை சதா சர்வகாலமும் உச்சரித்து கொண்டிருக்கும் என் பிள்ளை அல்லவா, இனி உனக்காக நான் உன்னோடு நின்ற அத்தனையிலும் உனக்கு வேண்டிய தருணங்களை எல்லாமும் சரியாகவே நடத்தி சொல்வேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் எல்லா காலகட்டமும் உனக்கு நல்மாற்றங்களை தந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரங்களை எல்லாமும் இது என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு என்றுமே நல்லதே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கந்தன் சொல்லும் எல்லா சொல்லும் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் வருகின்ற நேரம் உனக்கு நிச்சயமாக இந்த கந்தனின் அருளோடு நல்லது நடந்து உன்னை வாழச் சொல்லும் நேரம் வந்து விட்டதல்லவா. அதிர்ஷ்ட நேரம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்ட நேரம் என்னவென்று கந்தன் சொல்லச் சொல்ல நீ புரிந்து கொண்டு அதன்படி வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் பிள்ளையே, இதுவரையிலும் நீ சந்தித்த விஷயங்கள் உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகளையே கொடுத்துவிட வேண்டும் என்பதுதான் உண்மை. என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நான் சரியாகவே உனக்கு சொல்லித் தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் முருகன் துணையிருந்து உனக்காக நான் எதையுமே உருவாக்கி கொடுக்கும் இந்த வேலை இனி முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியைத்தான் தரும் என்பதனை மறக்காதே. முழுக்க முழுக்க உன் சந்தோஷத்தை அது உன்னிடத்தில் தெளிவுபடுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. கந்தனின் நாமத்தையும் அரோகரா கோஷத்தையும் சொல்கின்ற என் பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக பேரானந்தத்தை அடைந்தே தீருவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது நடக்க வேண்டி அவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை நோக்கி பயணிப்பார்கள் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கந்தன் இருக்க என் பிள்ளைக்கு பயம் எதற்கு? அப்பன் முருகன் நான் இருக்க என் பிள்ளைக்கு தேவையற்ற குழப்பம் எதற்கு? இனி என்ன நடந்தாலும் அவை எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உன்னை மேலும் மேலும் ஒரு நல்ல நிலையை நோக்கி பயணிக்க வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கிறேன் என்பது உனக்கு தெளிவான புரிதலை
நம்பிக்கையோடு தரட்டும். வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.